அதனால அதுலேருந்து அவங்க பலவீனம் ஆகிவிட்டாங்கன்னு தெரியுதில்ல. அவங்க கூட்டணி பலமாக இல்லைன்றதுக்கு அவர் இந்த இந்த வேண்டுகோளே ஒரு சாட்சி அமையதில்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, எப்படியாவது யாரையாவது சேர்த்து பார்க்கலாமான்னு பார்க்குறாங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை எதிர்க்கிறவர்கள் யார், திமுக செய்தது என்ன என்பதெல்லாம் தீர்மானிச்சிட்டாங்க. இன்னும் எலெக்ஷன் நாளைக்கு வச்சா கூட திமுக 200 இடத்துல ஜெயிக்கும். ஆக அமித்ஷா இல்லை, மோடியில் யார் வந்தாலும் தடுக்க முடியாது. அதனால தான் சில பேரை தூண்டி விட்டு பார்க்குறாங்க. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடு அதுக்கு இரையாகாது. இந்த வர இருக்கிற 2026 தேர்தலில் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் தான் ஆட்சி அமையும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்த காரணத்தினால்தான் இதையே பண்ணுறாங்க. சார், ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா திமுகவை மேல கடுமையான விமர்சனங்களை தாவேகா தலைவர் வச்சுக்கிட்டு வர்றாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஆட்சி நடத்துறா, அவங்க கண்காட்சி தான் நடத்திட்டுறான்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கண்காட்சி யார் நடத்துறாங்கன்றது மக்களுக்கே தெரியும். அவர் தான் கண்காட்சி நடத்திட்டு இருக்காரு. நாங்கள் நிஜ காட்சி தான் நடத்தி மக்களுக்கு சாதனை சாதிச்சு. அவர் சும்மா வந்துட்டு போறாரு. அதாவது கட்சி ஆரம்பிச்சதுக்காக பேசிட்டு இருக்க அவரை நாங்கள் பெருசாக மதிக்க ஏற்றுக்கல. காரணம் என்னென்னா, இதை விட பெரிய எதிரிகளை நாங்கள் பார்த்து சாப்பிட்டு ஜீரணித்து வெற்றி கொடி நாட்டிய ஒரு கட்சி. அதனால் நாங்கள் மலை போன்றவங்க. எங்கள் மலையை பார்த்து நாய் குலைக்கிறவர் எடுத்துக்கிட்டவே நாய் குலைக்கும். அதனால் மலை குன்றி விடாது. அதனால் ஏற்கனவே குலைச்ச நாய்களோட இது ஒன்றும் சொல்லிக்க வேண்டியது. எப்பொழுதும் சார், கடைசி கேள்வி சார், எப்பொழுதும் சூழ்நிலையே தற்போது இந்த 2026 சட்டமன்றம் மிகவும் சூடு பிடிச்ச ஒரு தேர்தலாக இருக்கிறது. அதாவது மும்மொழி போட்டியாக இருக்கிறது. இதை திமுக எப்படி எத்தனை முனையாக இருந்தாலும் சரி, 3 முறையாக இருந்தால், 3 முறையாக இருந்தால், 2 முறையாக இருந்தாலும் சரி, 5 முறையாக இருந்தாலும் சரி, திமுக தனிப்பெருமையானோடு வெற்றி பெறும். அவ்வளவுதான். சார், எச் ராஜா புதுசா ஒரு திரைப்படம் நடிச்சிருக்காரு. அது கருத்து படம் ரிலீஸ் ஆகாம யூடியூப்ல வந்திருக்கு. அவர் புதுசா அரசியல் பிரவேசம் முடிஞ்சு இப்போ இவ்வளவு நாள் நாட்டில் நடிச்சிட்டு இருந்தாரு, இப்போ சினிமாவில் நடிக்கிறாரு. ஆக ஒரு சிறந்த நடிகராக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள்.